பந்தம் பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம் பந்தம். என்ன பண்ணிட்டு இருக்க? வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். சொல்லுங்க. சாப்பிட்டியா என்ன? இனிமேல் தாங்க. நேரத்துக்கு சாப்பிட என்ன மேடம் உங்களுக்கு? நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாருடா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, கேண்டீனில் தான் சாப்பிட்டேன். ஏன் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போனாதான் என்ன? லேட் ஆகிடுச்சு, அதனால அவசரமாக கிளம்பி வந்துட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வந்ததுக்கப்புறம் லஞ்சு வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். சரிங்க மேடம். என்ன ஒரு சிரிப்பு. ராஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் ஃப்ரெண்டு இருக்கான்ல கௌதம். ஆமாம், கௌதம் அண்ணே. என்னாச்சு? ஆஷா கௌதம் கல்யாணம் நின்று போச்சு. அப்படியா? ஏங்க என்னாச்சு? அந்த ஆஷா சரியான ஃப்ராடு. அவனை நாடகம் போட்டு ஏமாத்திருக்கா. என்ன நாடகம் போட்டு ஏமாத்தினாங்க? அவன் அமைதியான கிராமத்து பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதை இவ இப்படியே ஒட்டி கேட்டுட்டு அப்படியே அமைதியான கிராமத்து பொண்ணு மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தா. அவனும் இவளை நம்பி லவ் பண்ணிட்டான். கடைசியில் பார்த்தா பார்ல இருக்கா. ஐயோ! அது தெரிஞ்சு அவன் போயிட்டு ஒரே சண்டை போட்டு இனிமேல் கல்யாணமே நடக்காதுன்னு கல்யாணத்தை நிறுத்திட்டான். அச்சிச்சோ, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவன் தான் பாவம் வெக்ஸ் ஆகி உட்காந்துருக்கான். சே, பாவங்க அந்த அண்ணே. சே, இப்படி இல்லாமல் பொண்ணுங்க இருப்பாங்க? இருக்காங்க. உன் கண்ணுக்கு தான் எதுவுமே தெரியாதே. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ஆஷாவை தான் சொன்னேன். சரி. ஏங்க சொல்ல மாட்டேன், அத்தை வந்திருக்காங்க லீவுக்கு. அப்படியா? சரி, நான் கேட்டேன்னு சொல்லு. சரிங்க. ராஜி. அம்மா அந்த வாரேன், ஃபோன் பேசிட்டு இருக்கேன். சரிங்க அம்மா வந்துட்டாங்க, நான் வைக்கிறேன். யாரு மாப்பிள்ளையா ஃபோன்ல? ஆமாம்மா. ஐயா, சரி பேசு. பரவாயில்லம்மா, கட் பண்ணிட்டேன். ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அச்சச்சோ, சாப்பிட வாமான்னு கூப்பிடத்தே வந்தேன். சரி, மாப்பிள்ளை நல்லா இருக்காரம்மா? நல்லா இருக்காருமா. சரி வா சாப்பிடலாம். இல்லைம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன், ஒரு மாதிரி இருக்கு. ஏம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, டயர்டாக இருக்கு. இதுக்குதான் சொல்கிறது, வேலையை அப்புறம் இழுத்து போட்டு சேர நான் பார்த்துக்கிறேன்னு கேட்குறியா நீ? ஏம்மா, உங்களுக்கு கால் வலி இடுப்பு வலி நைட்டு பூரா புலம்புறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அது சரி, நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறப்பில்ல எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு நாளைக்கு கல்யாணத்தப்போ முடியலைன்னு படுத்துக்காத. ஆமாம் சொல்லிவிட்டேன். சரிம்மா. சரி, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உப்பு போட்டு கொண்டு வருவா. வேணாம்மா, வேணும்னா நானே போட்டு குடிச்சுக்கிறேன். சரிம்மா, அப்போ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு சாப்பிடு. வள்ளி வந்திருக்கால, அது நானும் உங்கள் அத்தையும் போயிட்டு வரலான்னு இருக்கோம். ஏம்மா நானும் வரவாம்மா? வேணாம், நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம், அப்புறம் போகலாம் மெதுவா. நீ ரெஸ்ட் எடு. என்ன அண்ணி, கிளம்பிட்டீங்களா? போகலாமா? போகலாம். நீ என்ன சாப்பிடாம உட்காந்துருக்க? போய் சாப்பிடுமா. சரிங்க அத்தை. அவளுக்கு டயர்டாக இருக்கான், அதான் சரி தூங்கி எந்திரிச்சு அப்புறமே சாப்பிடுன்னே. அப்படியா? சரி. வள்ளியம்மாவும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஃபோனை போட்டு வாரேன். ஹலோ. வள்ளியம்மா, நான் தான் காமாட்சி பேசுகிறேன். வள்ளி வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் வரணும்னு சொன்னீங்களே. இப்போ சவிதாவும் நானும் போகிறோம், அப்படியே நீங்கள் வந்துடுங்க, போவோம். ஆட்டோ எடுத்துகிட்டு வரேன். ரெடியாக இருங்க. சரி வா, போயிட்டு வந்துடுவோம். ஏம்மா தூங்கி எந்திரிச்சிட்டு சாப்பிடு. என்ன, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நான் கேட்டேன்னு சொல்லுங்க வள்ளியக்காவை. சரி. ராஜி வாரோம். என்ன? சரி அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. போகிற வழியில் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போயிடுவோமே. சரி. நட சீக்கிரம், ஆட்டோக்கார் வந்துடுவார். அப்பா, ஆட்டோக்காரன் என்ன ஓட்டு வராங்க, குறுக்கு எலும்பே வலிக்கிட்டுட்டு. ஆமாம், என்ன இப்படி ஸ்பீடாக ஃப்ளைட்டு ஓட்டுன மாதிரி ஓட்டிட்டு வராவோ. பேசுனது போதும், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஆமாம் போவோம், குறுக்கு வலிக்கு. வீடு நல்லா இருக்கு, அமைதியா செடியெல்லாம் போட்டு பார்க்கவே நல்லா இருக்குல்ல நீ. ஆமாம், நம்ம வள்ளியம்மா தான் பார்த்து கொடுத்தாங்க. அப்படியா? நல்லா இருக்க நீ. ஏ வள்ளி, அந்த காலின் பல்ல இருக்குல்ல, அதை போய் அமுக்கு. இருங்க போறேன். வாங்க. காலிங் பெல் அடிக்கலான்னு வந்தா அதுக்குள்ள வந்துட்டேன். நானே நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு கிடந்தேன். சத்தம் கேட்கும், வெளில ஓடி வந்துட்டேன்ல. வள்ளியம்மா வாங்க. அக்கா வாங்கக்கா. சவிதாக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க வள்ளி. சரி உள்ள வாங்க. இந்த வள்ளி ஸ்வீட் பாக்ஸ். ஐயக்கா எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? நான் ஐயக்கா காமிச்சேக்கா, நான் எதுவும் வாங்கிட்டு வர வேணாம்னு சொன்னேன்ல. இருக்கட்டும் வள்ளி, புது வீட்டுக்கு வந்திருக்கோம், அப்புறம் இனிப்பு வாங்கிட்டு வராம எப்படி? இந்த வாங்கிக்கோ. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வள்ளி வீடு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் வள்ளியம்மா. வீட்டை ஜோடிச்சு வச்சிருக்க, சூப்பர்.
இப்போதான்க்கா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏம்மா வள்ளி தானே சாப்பாவை கீழே போட்டிருக்க? இப்போ இதுதான் பேசணும். அப்படியா? சரி சரி சரி. ஐயோ நான் வேற நிற்க வச்சு பேசிட்டு உட்காருங்க உட்காருங்க. சரி சரி. ஏக்கா டீ குடிப்பீங்களா காப்பி குடிப்பீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, உட்காரு. ஆமாம் வள்ளி இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன், இது வேணா உட்காரு. ஏக்கா எனக்கா எதுவும் வேணான்றீங்க? ஆமாம் அப்புறமே சாப்பிடலாம், உட்காரு பேசுவோம். ஏக்கா எப்படிக்கா இருக்க? உங்கள் வீட்டுக்கார் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, அவர் எப்பவும் போல தான் இருக்காரு. ஏக்கா நம்மலாம் ஊரில் இருக்கிறப்போ ஒன்றா விளையாடுவோம்ல, ஜாலியாக இருக்கும்லக்கா. ஆமாம் ஆமாம். எப்படி இருக்கு நம்ம ஊரு? நல்லா இருக்குக்கா. இந்த லட்சுமி இருக்குல்ல லட்சுமி, அதுதான் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே கிடக்கும். அந்த அக்கா இருந்தால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நம்மள உட்காந்து பேசுவோம்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும். அப்படியா? அந்த அக்கா நல்லா இருக்காங்களா? பிள்ளையெல்லாம் வளர்ந்து பெருசாக இருக்குமே. ஆமாம் ஆமாம், அதுவும் ஏதோ ஊர் காலி பண்ணி போகிறேன்னு சொல்லிக்கிட்டு கிடந்துச்சு. அப்படியா? ஊர் காலி பண்ணி போகிறாளா? எங்கே போகிறாளாம்மா? ஆமாம் இங்கே சரியாக போகிறது இல்லையாம்மா வியாபாரம், அதனால பழனிக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா. பழனிக்கா? ஆமாம் அங்கே ஒரு முறுக்கு கம்பெனி வேலைக்கு வருதாம்மா, வாங்கிட்டு அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடலான்னு இருக்காங்க போல. எல்லா மக்களும் வேற வேற பக்கம் போயிட்டோம் என்ன? ஆமாக்கா. அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆமாம் நல்லா புறணி பேசிக்கிட்டே உட்காந்துருப்போம் இல்லைக்கா. ஆமாம் வள்ளி, நல்லா புறணி பேசுவோம்ல. ஆமாக்கா. அப்புறம் அந்த ஜென்சி ஜான்சி யாரு, அது இலங்கைக்காரவங்க, அவங்க இருக்காங்களா போயிட்டாங்களா? ஜான்சியா? அவங்க போயிட்டாங்களே எப்போவோ, இலங்கைக்கு போயிட்டாங்க. அப்படியா? எப்படி நல்லா பழகுவாங்க தெரியுமா, தாயா பிள்ளையா? ஆமாக்கா அப்போவே அவங்க போயிட்டாங்கக்கா இலங்கைக்கு. அப்படியா? ஆமாம் ஆமாம். காமாட்சி ஏக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க நல்லா இருக்க, வாங்க வாங்க. ஏ சவிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்போ பார்த்தது உன்னைய உன் கல்யாணத்தில் தான் பார்த்தேன் உன்னைய, அதுக்கப்புறம் இப்போதையும் பார்க்குறேன். நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். வீட்டுக்கு ஆளு வந்திருக்காங்க, ஒரு காப்பியை கிட்டே போடுவோம் இல்லை? போட்டு வா. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் தான் வேணாம் சொன்ன உட்காந்து பேசுவோன்ட்டு. சரி சரி. யார் இவங்க புதுசாக இருக்காங்க? இவங்க தான் உங்களுக்கு வீடு பார்த்து கொடுத்தாங்க, வள்ளியம்மா. அப்படியா? வாங்க வாங்க வள்ளியம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும். ஏம்மா மாமியாக்கிளே வந்துருச்சு, நான் எந்திரிச்சு நிற்கட்டுமா இல்லைன்னா என்னை திட்டும். சும்மா உட்காருடி. ஏம்மா கொஞ்சம் எந்திரிக்கிறியா? அத்தனால முடியல, காலெல்லாம் வலிக்குது. சொன்னேனா சொன்ன மாதிரி செய்தா. அது சேரில் கூட உட்காருங்க. ஏம்மா அதில் யார் ஏறி உட்காருது? கேட்டே நீங்களும் அந்த வள்ளியம்மா பாட்டியும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அக்கா தங்கச்சி மாதிரியே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏங்க நீ எந்த ஊர்? நான் இதை ஊர் தாங்க, பிறந்ததுல இருந்து. சரி சரி. உங்கள் வீட்டில்? அவர் வீட்டில் என்ன இருக்காரு?